மோரியாங்கிற அந்த மலைக்கு போ, அந்த மலையில போய் உன் மகனை பலியிடுங்கிறப்ப ஆபிரகாம் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு சொல்றாரு அவங்க சர்வன்ஸ் கிட்ட, வேலைக்காரங்க கிட்ட, எப்பா நீங்க எல்லாம் இங்க இருங்க, நாங்க போய் பலி செலுத்திட்டு ஆராதனை செஞ்சுட்டு வரோம். என்ன பண்ண, ஆராதனை செஞ்சுட்டு அப்படிங்கிறாரு. அவங்க சரிங்க அப்படிங்கிறாங்க. சில விஷயங்களை எல்லாத்தையும் வெளியே சொல்லலாம், சில விஷயங்களை வெளியே சொல்லாம தான் செய்யும். ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய ஞானம், விசுவாச வீரங்க அவன். என்ன, தன்னுடைய மகனிடத்துல கூட, அப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, தேவன் சொல்ற காரியத்தை கண்ணும் கருத்துமா நிறைவேற்றுறது. தேவன் சொல்ற காரியத்தை கண்ணும் கருத்துமா நிறைவேற்றும். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபையில வந்து உட்கார்ந்துக்கணும். ஆமே. அப்படி சபையில வந்து உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், தரித்திரங்கள் எதுவும் வராது. வந்தாலும் போயிடும். வாழ்க்கையில எதுவும் குறுக்கிடாது இல்ல, எது வேணா குறுக்கிடும், ஆனா சீக்கிரத்துல போயிடும். அல்லேலூயா. நீதிமானுக்கு பாடுகள் வருமே தவிர கேடுகள் வராது. அப்ப ஒரு சபை கட்டுறதற்கு முக்கியமான வெளிப்பாடு இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குல்ல, அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட மேக்ரோ சர்ச்சஸ் அநேகம் எழும்படும். அதுதான் ஒரு குவாலிபிகேஷன். இயேசுவின் இடத்தில் வந்தால் உங்களுக்கு விடுதலை உண்டு. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இப்ப இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு, வேலைக்காரங்கிட்ட நீங்க எல்லாம் இங்க இருங்க, நாங்க போய் பலி செலுத்திட்டு வரோம். போய் பலி செலுத்து. அங்க ஈசாக்கையும் இப்ப சமாளிக்கணும். ஈசா கேட்கிறாரு, எல்லாம் கட்ட கிட்ட எல்லாம் ரெடியா இருக்குது, எங்கப்பா பலி? நீ தாண்டா மகனே பலின்னு அவன் என்ன பண்ணுவான்? அம்மா எஸ்கேப். மகனே, அந்த இடத்துலயும் பாருங்க விசுவாசமும் இருக்குது, பொய்யும் சொல்லல, விசுவாசத்துல பேசுறாரு. அட் த சேம் டைம் அதை போட்டு உடைக்கல. மகனே, தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்ப அந்த மகனுக்கு என்ன ஆகும்? ஓகே அப்படின்னு கன்சோல் ஆகுறான். சரிப்பா தூக்கி கடத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்க அப்பா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான். கைய போட்டு கட்டி தூக்கி பலிபீடத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் ஈசாக்கு பாக்குறேன், டேடி என்ன வேலை, என்னதெல்லாம் நேசகுமாரனை பலி செலுத்தி இந்த கத்திய எடுக்கிறாரு. எடுத்த உடனே அந்த இடத்துலதான் சோதனை முடியுது. அல்லேலூயா.